வணக்கம். வாங்க. இன்னைக்கு நாம ஒரு ஆச்சரியமான விஷயத்த பத்தி பார்க்கலாம். ஒண்ணுக்கொண்ணு சுத்தமா சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரியுற ரெண்டு உலகங்கள், அதுக்கு நடுவுல ஒரு பாலம் இருக்குன்னா நம்புவீங்களா? அத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு இலக்கண நூல், அதுக்கும் இன்னைக்கு நம்ம விரல் நுனியில இருக்கிற கம்ப்யூட்டர் மொழிக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்க முடியும்? இது ஏதோ நடக்காத காரியம் மாதிரி தோணுது இல்லையா? வாங்க இந்த கேள்விக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் இதுக்கான பதில கண்டுபிடிப்போம். இங்க பாருங்க, ஒரு பக்கம் நம்ம கிட்ட இருக்கிறது தொல்காப்பியம். 2000 வருஷத்துக்கு மேல பழமையானது. தமிழ் மொழிக்கும் கவிதைக்கும் இலக்கணம் வகுத்த ஒரு பொக்கிஷம். இது நம்மள மாதிரி மனுஷங்க எப்படி மொழிய பயன்படுத்துறாங்கன்னு சொல்லுது. இன்னொரு பக்கம் பைத்தான். ஜஸ்ட் ஒரு 30 வருஷம் பழசுதான். ஆனா நம்ம மொத்த டிஜிட்டல் உலகத்தையும் இயக்கிக்கிட்டு இருக்கு. இது முழுக்க முழுக்க மிஷின்ஸ் புரிஞ்சுக்கிற கட்டளைகளால ஆனது. ரெண்டும் வேற வேற துருவங்கள் மாதிரி இல்ல. சரி வாங்க, முதல்ல நம்ம தொல்காப்பியத்திலிருந்து ஆரம்பிப்போம். அதுல குறிப்பா நூன் மரபுன்னு ஒரு அதிகாரம் இருக்கு. அதுல நம்ம உயிரெழுத்துக்களை பத்தி என்ன விதிகள் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த நூறுபாவ பாருங்க. இது சும்மா ஒரு கவிதை வரி மாதிரி தெரியலாம். ஆனா அதுக்குள்ள எவ்ளோ பெரிய தர்க்கம் இருக்கு தெரியுமா? இது ரொம்ப தெளிவான ஒரு லாஜிக்கலான விதிய சொல்லுது. நம்ம முன்னோர்கள் மொழிய வெறும் இலக்கியமா மட்டும் பார்க்கல, ஒரு அறிவியல் கண்ணோட்டத்தோட அணுகியிருக்காங்கங்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான உதாரணம். அதாவது இந்த நூற்பா என்ன சொல்லுதுன்னா, இந்த 5 எழுத்துக்களும் குற்றெழுத்துக்கள், அதாவது குரில்கள். ஏன்னா இத உச்சரிக்கிறதுக்கு ஒரே ஒரு மாத்திரை, அதாவது ஒரு யூனிட் டைம் தான் ஆகும். பாத்தீங்களா, இந்த மாத்திரைங்கிறதே ஒரு கணக்கீடு மாதிரி தான் இருக்கு. சரி, குறில்களை பார்த்துட்டோம். அப்போ அடுத்து என்ன? அடுத்த நூற்பா இன்னொரு வகை எழுத்துக்களை அதே மாதிரி ஒரு தெளிவான லாஜிக்கோட நமக்கு அறிமுகப்படுத்துது. இந்த நூற்பா 2 மாத்திரை அளவுல ஒலிக்கிற இந்த 7 எழுத்துக்களையும் நெட்டெழுத்துகள், அதாவது நெடில்கள்னு சொல்லுது. இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஏதோ சும்மா தோராயமா பிரிச்சதில்ல. இந்த மாத்திரைன்னு சொல்றோமே, அந்த ஒலிப்பு நேரத்தை வச்சு ரொம்ப துல்லியமா வகைப்படுத்தியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸோட அடிப்படையே இந்த மாதிரி தர்க்க ரீதியா வகைப்படுத்துறது தான். ஓகே, இப்போ தொல்காப்பியத்தோட லாஜிக்க பார்த்துட்டோம். இப்ப வாங்க நம்ம நவீன கருவியான பைத்தான் பக்கம் போவோம். அந்த பழங்கால தர்க்கம் இங்க எப்படி பயன்படுதுன்னு நாமளே பார்க்கலாம். பைத்தான்ல நாம ஒரே மாதிரியான பல ஐட்டம்ஸா ஒன்னா சேர்த்து வைக்கணும்னா லிஸ்ட் அப்படின்னு ஒரு விஷயத்த பயன்படுத்துவோம். சிம்பிளா சொல்லணும்னா அது ஒரு கண்டெய்னர் மாதிரி இல்லைன்னா ஒரு பெட்டி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கதான் அந்த மேஜிக்கே இருக்கு பாருங்க. தொல்காப்பியர் அன்னைக்கு வகைப்படுத்தின அந்த 5 குரில் எழுத்துகளையும் அப்படியே எடுத்து இன்னைக்கு இருக்கிற ஒரு மாடர்ன் பைத்தான் லிஸ்டுக்குள்ள எவ்வளவு கச்சிதமா வைக்க முடியுது பாத்தீங்களா? அதே மாதிரி தான் அந்த 7 நெடில் எழுத்துக்களையும் இன்னொரு லிஸ்ட்ல வைக்க முடியுது. இது சும்மா ஏதோ தற்செயலா நடந்த ஒற்றுமைன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்ல. நம்ம முன்னோர்கள் மொழிய எவ்வளவு கணித துல்லியத்தோட கிட்டத்தட்ட ஒரு அல்காரிதம் மாதிரி அணுகியிருக்காங்கங்கிறதுக்கு இது ஒரு அட்டகாசமான உதாரணம். ஆனா நில்லுங்க, விஷயம் இதோட முடியல. இது வெறும் எழுத்துக்களை சேமிச்சு வைக்கிறது மட்டும் இல்ல. இந்த நவீன கம்ப்யூட்டர் மொழியை வச்சு அந்த பழந்தமிழ் இலக்கண விதிகளுக்கு நாம நிஜமாவே உயிர் கொடுக்க முடியும். எப்படின்னு பார்க்கலாமா? அது ரொம்ப சிம்பிள். நாம ஒரு சின்ன ப்ரோக்ராம் எழுதலாம். முதல்ல யூசர் கிட்ட இருந்து ஒரு எழுத்த வாங்கணும். அப்புறம் அந்த எழுத்து நம்ம குரில் லிஸ்ட்ல இருக்கான்னு பார்க்கணும். இருந்தா அது குரில்னு சொல்லிரலாம். இல்லையா? சரி, அப்போ அது நெடில் லிஸ்ட்ல இருக்கான்னு பார்க்கணும். அதுலயும் இருந்தா அது நெடில். ரெண்டுலயுமே இல்லனா அது உயிரெழுத்தே இல்ல. அவ்ளோதான். இந்த லாஜிக்க வச்சு நீங்க குடுக்கற எந்த உயிரெழுத்தையும் நொடியில கண்டுபிடிச்சிடலாம். இதை செய்யறதுக்கு பைத்தான்ல ரொம்ப சிம்பிளான கமாண்ட்ஸ் தான் இருக்கு. யூசர் கிட்ட இருந்து வாங்க இன்புட், இருக்கா இல்லையான்னு செக் பண்ண இன், அதை வச்சு முடிவெடுக்க இஃப் எல்ஸ். அவ்வளோதான். யோசிச்சு பாருங்க, நாம தொல்காப்பியத்தை படிக்கும் போது நம்ம மூளை எப்படி யோசிக்குதோ அதே வேலையை தான் இங்க இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் செய்யுது. ஓகே, இதெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா இதனால என்ன பிரயோஜனம்? இந்த தொடர்பு ஏன் இவ்ளோ முக்கியம்? இத பத்தி ஏன் நாம பேசணும்? இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிறது வெறும் எதிர்கால டெக்னாலஜி மட்டும் இல்ல. அது நம்மளோட கடந்த காலத்தை, நம்மளோட மொழி பாரம்பரியத்தை புரிஞ்சுக்க கிடைச்ச ஒரு பவர்ஃபுல் டூல். இலக்கணத்தை சும்மா ஒரு புத்தகத்துல படிக்கிறதுக்கும் இப்படி ஒரு ப்ரோக்ராமா உருவாக்கி அது கூட இன்ட்ராக்ட் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதோட லாஜிக் இன்னும் ஆழமா நம்ம மனசுல பதியும். கடைசியா இது நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது. தொல்காப்பியம் மாதிரியே நம்ம பழைய நூல்கள்ல புதைஞ்சு கிடக்கிற இன்னும் எத்தனையோ அறிவு புதையல்கள் இந்த மாதிரி சில வரிக்கோடு மூலமா மறுபடியும் கண்டுபிடிக்கப்பட்டு இந்த தலைமுறைக்கு உயிர் பெற்று வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்குமோ? யோசிச்சு பாருங்க.